Praise the Lord. Praise the Lord. நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमारे प्रेमी स्वर्गीय पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். इस आशीष पाए हुए सवेरे के समय के लिए हम धन्यवाद करते हैं. 8 மாதங்கள் காத்து 9வது மாதம் முதல் ஓய்வு நாளிலே வந்திருக்கிறோம்ப்பா. 8 महीना आपने हमें संभाला है और इस 9वें महीने के पहले इतवार के दिन में हम आए हैं पिता. ஆண்டவர் இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். प्रभु इस महीने को हमें आप आशीष करके दीजिए. நீர் எங்களை வழிநடத்தி செல்லும். आप हमें मार्गदर्शन कीजिए. 8 மாதங்கள் இந்த கொள்ளை நோய் பஞ்சத்திலிருந்தெல்லாம் எங்களை தப்புவித்து காப்பாற்றி நடத்தி கொண்டு வந்தீர். इस 8 महीना प्रभु इस महामारी और अकाल से आपने हमें बचाया है. தொடர்ந்து இந்த நாளில் எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதியும். लगातार आज के दिन में आप हमारे संग बात करके हमें आशीष कीजिए. புதிய வாரங்களுக்கு புது வழிகள் திறக்கப்பட்டும் புதிய நிலையில எங்களை வழிநடத்தும். इस नए हफ्ते में हमारे लिए नई मार्ग खुलने दीजिए और नए मार्ग में आप चलाइए प्रभु. ஆண்டவர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். प्रभु आप हमें भागों में लीजिए. ஆவியானவர் தொடர்ந்து பேசும். पवित्र आत्मा लगातार आप बात कीजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे से पिता. आमीन. हालेलुया. 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 ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को हम अपने बधाई देते हैं. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करे. இந்த வாரத்திலே பிறந்த நாளில் பிரவேசிக்கிற பிள்ளைகளை திருமண நாளில் பிரவேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. इस हफ्ते में जन्मदिन और विवाह दिन में प्रवेश करने वाले बच्चे को प्रभु आशीष करे. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டின்னு சொன்னபடி நன்மையினால் முடிசூட்டி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். और प्रभु भलाई से उन्हें भरने के लिए हम उन्हें बधाई देकर उन्हें आशीष करते हैं और हम उनके लिए प्रार्थना करते हैं. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. प्रभु उन्हें आशीष करे. தேவ வார்த்தை ஆண்டவர் தொடர்ந்து பேச लगातार प्रभु हमसे बात करने के लिए ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து प्रभु के हाथ में हम अर्पण करके ஆண்டவர் எங்களை வழிநடத்தும் என்று प्रभु हमें मार्गदर्शन कीजिए ऐसा कहकर ஆண்டவரிடத்தில் கேட்போம். हम प्रभु से मांगेंगे அவர் நம்மோடு பேசுவார். और वो हमसे बात करेगा. இந்த நாளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது आज के दिन के लिए जब मैं प्रार्थना कर रहा था ஆண்டவர் ஞாபகப்படுத்தின வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். प्रभु ने जो वचन मुझे स्मरण कराया है उसे मैं आपसे कहूँगा. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். योवेल 2 अध्याय में 26वां वचन. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. तुम पेट भर कर खाओगे और तृप्त होंगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. प्रभु कहता है कि जो तुम्हें पेट भर खिलाया है और तुम्हें तृप्त किया है उस प्रभु की तुम स्तुति करोगे. ஆண்டவர் நம்மை நடத்தினதற்காகவும் நம்மை போஷித்ததற்காகவும் நம்மை பராமரித்ததற்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். प्रभु ने जो हमें खिलाया है हमें तृप्त करवाया है इसलिए हम प्रभु को धन्यवाद करना हमारा जिम्मेदारी है. ஆண்டவரை துதிப்பதற்காகவே நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். प्रभु की स्तुति करने के लिए ही प्रभु ने हमें उत्पन्न किया है. பாருங்கள், 6 மாதங்கள் மிக பயங்கரமான ஒரு கொடிய इकट्ठाன வேலை. देखिए 6 महीना बहुत ही हमारे लिए बहुत ही भयानक था और वो संकट का समय था. वो கொள்ளை நோய், பசி, பட்டினி, பஞ்சங்கள், महामारी, भूखा और अकाल का समय था. वो ஆனால் நம்மை உங்களையும் என்னையும் அவர் திருப்தியாக சம்பூர்ணமாக சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்து நம்மளை போஷித்து நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தார். लेकिन आपको और मुझे प्रभु ने पेट भर खिलाया है हमें तृप्त करवाया है. அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். और उस प्रभु की हम हृदय की गहराई से धन्यवाद करना है. அதுக்கு நன்றி சொல்ல முடியாத பக்தன் சொல்லுகிறான். और उसको धन्यवाद करने के लिए भक्त कहता है வழிகளில் எல்லாம் நினைத்தீட சொன்னே வழிகளை உமக்கே ஒப்படைத்தேன். வழிகளில் எல்லாம் நினைத்தீட சொன்னே வழிகளை உமக்கே ஒப்படைத்தேன்.
செம்மை வழிகளில் செழிப்புடனே, செம்மை வழிகளில் செழிப்புடனே ஜெயமாக என்றும் நடத்தி செல்லும், ஜெயமாக என்றும் நடத்தி செல்லும். என் ஆத்மநேச என் இன்பநாத என்றும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் நடத்தி வந்த பாதைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். प्रभु ने जो हमें चलाया है इसलिए हम उसकी धन्यवाद करते हैं। எல்லாமே அவருடைய கிருபை தான். सब कुछ उसका अनुग्रह है। அதுக்கு முந்தைய எப்படி அவர் நம்மை நடத்தி வந்தார் என்றால், और प्रभु ने हमें कैसे चलाया है, முந்திர வசனம் சொல்லுகிறது, और उसका पहला वचन कहती है, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். जिन वर्षा की उपज अरबे नामक टीटियों और येलेक और हासिल ने और गाजाम नामक टीटियों ने अर्थात मेरे बड़े दल ने जिसको मैंने तुम्हारे बीच भेजा खा ली थी, मैं उसकी हानि तुमको बर दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். प्रभु कहता है कि जो तुम्हारे लिए हानिकारक हुआ उसे मैं दोबारा दूंगा करके। ஒருவேளை 6 மாசம் நீங்க நிறைய இழந்து போயிருக்கலாம், हो सकता है 6 महीना आप बहुत कुछ खो गए होंगे, நிறைய டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். बहुत आप डिस्टर्ब होंगे, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन प्रभु कहता है உங்களுடைய இழப்ப அதாவது நான் திரும்ப அளிப்பேன்னு சொல்றாரு. आपने जितना खोया है उसे मैं दोबारा दूंगा करके प्रभु कहता அப்ப है। நீங்க போகும்போது உங்களுக்கு ரெட்டிப்பா தருவாரு. इसका मतलब आप जाते वक्त प्रभु आपको 2 गुना देगा। இன்னும் வர்றதுக்கு நாள்ல நீங்க வேலைக்கு போக போறீங்க, உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எல்லாம் அவங்க காரியத்தை செய்ய போறோம். अभी आने वाले दिनों में सभी लोग अपना नौकरी में अपना बिजनेस सब कुछ अपना अपना काम करने वाले हैं। ஆண்டவர் சொல்றாரு, இழந்ததெல்லாம் நான் திரும்ப தருவேன். प्रभु कहता है जितना आपने खोया है उसे मैं दोबारा दूंगा। ஆண்டவர் தருவாராம். प्रभु देगा। அப்ப ஆண்டவர் தான் பார்க்கணும், इसका मतलब हमें केवल प्रभु को देखना है, கம்பெனியை பார்க்க கூடாது, हमें कंपनी को नहीं देखना है, மனுஷன அதிகாரியை பார்க்க கூடாது. और इंसान और अधिकारी को नहीं देखना है। நாம ஆண்டவரை பார்த்தோமானால் अगर हम अपने परमेश्वर को देखेंगे तो ஆண்டவர் நமக்கு ஃப்ரீயா தருவார். प्रभु हमें मुफ्त में देगा। ஆண்டவர் எப்பவும் கொடுத்தபடியே தர மாட்டாரு, ரெட்டிப்பா தருவார். प्रभु हमेशा जैसा देता है वैसा नहीं बल्कि वो 2 गुना देता है, பல மடங்கா நமக்கு திருப்பி தர்றாரு. और बहुत ज्यादा प्रभु हमें देगा। அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். और वो आशीर्वाद हमें ऐश्वर्यता देगी। அதெல்லாம் நினைத்து நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். ये सब कुछ हमें याद करके उसकी स्तुति करना है। அதனாலதான் தாவீது சொல்ற, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி மகிழ்ச்சியா இருந்தேன். इसीलिए दाऊद कहता है कि प्रभु के भवन में जाना है, ऐसा कहते ही मैं बहुत मगन हो गया था। என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். मेरे घर पे ले आके, प्रार्थना के घर पे ले आके मैं तुम्हें मगन करवाऊंगा। ஆண்டவர் மகிழ பண்ணுவாராம். प्रभु हमें खुशी दिलाएगा। அப்ப நம்ம மகிழ்ச்சியோட அவரை துதிக்கிறதுக்கு போகணுமா? हमें खुशी के साथ में उसकी स्तुति करने जाना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆயத்தமாகுவோம். हम तैयार होंगे ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். और प्रभु भी जल्दी आने वाला நம்ம है। காரியங்களையும் மறுபடியும் செய்ய போகிறோம். हम अपने कार्य को दोबारा करने वाले हैं। இழந்த எல்லாம் ஆண்டவர் திருப்பி தருவார். जितना हमने खो गए थे वो सब कुछ प्रभु हमें दोबारा எல்லா देगा। பெண்டிங்கையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்துருவாரு. जितना हमारा पेंडिंग बचा हुआ है वो सब कुछ प्रभु हमें देगा। ரோமர் 1:21 வாசிக்கிறோம். रोमियो पहला अध्याय में 21वां वचन में हम पढ़ते हैं, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. इस कारण कि परमेश्वर को जानने पर भी उन्होंने परमेश्वर के योग्य बढ़ाई और धन्यवाद न किया, परंतु व्रत विचार करने लगे, यहाँ तक कि उनका निर्बुद्धि मन अंधेरा हो गया। நாம் ஆண்டவரை துதிக்காம அவருக்கு நன்றி செலுத்தாம நாம் வாழும்போது நம்முடைய இருதயம் உணர்வில்லாமல் போய்விடுகிறது. हम प्रभु को धन्यवाद और उसकी बड़ाई न करते वक्त हमारा मन का विचार जो है निर्बुद्धि हो जाती है। அவரை துதிக்கிறதுக்கு தான் அவர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். हमें प्रभु ने इसलिए बनाया है कि हम उसकी स्तुति करना है। இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினா அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ये प्रजा को मैंने अपने लिए बनाया हूँ और ये प्रजा मेरी स्तुति करते हुए मेरे पीछा करेगी।
ஆண்டவர் அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु ने ऐसे ही वाचा दिया है, அதுக்காக நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். इसीलिए प्रभु ने हमें सृष्टि किया है அவருடைய பிள்ளையை தெரிந்தெடுத்திருக்கிறார். और उसका संतान बनाया है। அப்ப நம்ம ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். हमें अच्छे से प्रभु की आराधना करना है और उसके ओर प्रार्थना करना வீண் है சிந்தனைக்கு நம்ம விலகி இருக்க வேணும். और वृद्ध सोच विचार के लिए हमें अलग रहना है। வீணான சிந்தனையை சத்துரு கொண்டு வரணும், அது நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வருது, டிஸ்டர்ப் மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. और फालतू के सोच विचार को शत्रु ले आता है और वो जो है हमें पाप और श्राप के अंदर ले जाता है। இது எப்போ வருகிறது என்றால் தேவனை மகிமைப்படுத்தாமலும் நாம் துதிக்காமல் இருக்கும்போது சத்துரு உள்ள வருகிறான். और ये कब आती है? हम प्रभु की बड़ाई और उसकी धन्यवाद जब नहीं करते, उस समय में शत्रु ये चीज हमारे अंदर ले आता நாம் है। தேவனை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது இவன் கிட்ட நெருங்க முடியாது. हम प्रभु की स्तुति और उसकी बड़ाई करते वक्त ये हमारे बगल में नहीं आ पाएगा। உள்ளத்தின் உணர்வுகளை அவன் அகற்றிடுறான். हमारे मन के विचार को वो हटा देता है। தேவனுக்கு பயப்படுற பயத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டுறான். प्रभु का डर जो है हमारे अंदर से निकाल देता है அது நம்ம கண்களை குருடாக்கிடுறான். और हमारे आंखों को अंधेरा कर देता है। உணர்வு இல்லாம போயிடுது. हमारे अंदर कोई भी महसूस नहीं रहता है। ஆண்டவர் பேசினாலும் அது நமக்கு உணர்ச்சி வரல. प्रभु हमसे बात करने के बावजूद हम उसे समझ नहीं पाते हैं। செயலிழந்த பகுதியை போட சத்துரு ஆக்கி விடுகிறான். जैसा कोई भाग हमारा काम करना खो देता है, उस प्रकार हमें कर देता है। அதனால ஜெபிக்கிறத, தேவனை மையப்படுத்துறத, துதிக்கிறத தேவ பிள்ளைகள் விட்டு விடாதீர்கள். அந்த இடத்தை சத்துரு நிரப்பதுக்கு நீங்க அனுமதிக்காதங்க. इसीलिए प्रार्थना करना, बाइबल पढ़ना, प्रभु की स्तुति बढ़ाई करना कभी मत छोड़िए और वो जगह शत्रु को कभी मत दीजिएगा। பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். फिलिपियो 4:6 में हम पढ़ते हैं, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். किसी भी बात की चिंता मत करो, परंतु हर बात में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाए। நம்முடைய கவலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா? हमारे चिंता जो है प्रभु को बताना है। ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினால தெரியப்படுத்தணுமா? हमें निवेदन के साथ, प्रार्थना के साथ उसे बताना है। நம்முடைய காரியத்தை ஆண்டவருக்கு நாம் சொல்ல வேண்டும். हमारे कार्य को प्रभु से कहना है, அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். तब प्रभु हमें मदद करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் எப்பவும் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். वो हमेशा हमें मदद करने के लिए तैयार है। நிறைய வேளை நம்ம அதை மறந்து போயிருந்தோம். बहुत सारे समय हम उसे भूल जाते हैं। தேவனுடைய வாக்கியத்தை மறந்து போயிருந்தோம். हम प्रभु के प्रतिज्ञा को भूल जाते हैं। நம்மோடு பேசினதை மறந்து போயிடுறோம். हमारे साथ प्रभु ने जो बात किया है उसे भूल जाते हैं। இப்பொழுது காண்கிறதையும் கேட்கிறதையும் பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். अभी जो हम देखते हैं, सुनते हैं, उसे देखकर हम निराश हो जाते हैं। ஆண்டவர் சொல்லிருக்கார், ஒன்றுக்கும் கவலைப்படாம. प्रभु कहता है कि किसी भी बात की चिंता मत करो। பெரிய காரியத்துக்கு கவலைப்படுங்க, சின்னதுக்கு கவலைப்படாமன்னு சொல்லல. बड़े कार्य के लिए आप चिंता कीजिए और छोटे कार्य के लिए चिंता मत कीजिए, ऐसा नहीं कहा है। ஒன்றுக்குமே எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். किसी भी बात की चिंता मत करो करके प्रभु ने कहा है। உங்க எதுக்கு ப்ராப்ளம் கொண்டு வரதோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் பார்த்துக்கொள்றேன். अगर कोई चीज आपके लिए प्रॉब्लम ले आती है तो मुझे बताओ, मैं उसे देख लेता हूँ। ஆண்டவர் சொல்றார், நான் பார்த்துக்கிடுறேன். प्रभु कहता है कि मैं देख लेता हूँ करके। அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது ऐसे है परमेश्वर हमारे लिए रहते वक्त, தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க. प्रभु के बच्चे आप निराश मत हो जाइए। உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இதெல்லாம் செய்யாம விட மாட்டார். आपके लिए और मेरे लिए अपना जान कुर्बान किया हुआ प्रभु क्या ये सब हमारे लिए नहीं करेगा? நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க மனதார அவர்கிட்ட சொல்லுங்க. आप प्रभु के पास पूरे मन से बताइए। அவர் நம்முடைய தகப்பன், वो हमारे पिता है அவர் நம்ம பிள்ளையா தெரிந்து கொண்டார். और उसने हमें अपना संतान बनाया है। இது நம்ம உலக தகப்பன்ட்ட சொல்லுது போல அந்த பரம தகப்பன்ட்ட சொல்லுங்க, அவர் உடனே உங்களுக்கு உதவி செய்வார். जैसा हम अपने जगत में जो पिता है उसके पास कहते हैं, उसी प्रकार स्वर्गीय पिता के पास आप बताइए। கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம். कोलोस्सर 3:15 में हम पढ़ते हैं, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். मसीह की शांति जिसके लिए तुम एक देह होकर बुलाए भी गए हो, तुम्हारे हृदय में राज करे और तुम धन्यवादी बने रहो। நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? हमें धन्यवादी व्यक्ति बन के रहना है। ஆண்டவர் எத்தனை நன்மை நமக்கு செய்திருக்கிறார். प्रभु ने कितना भलाई हमारे लिए किया है। நாம் அதை நினைக்கிறோமா? क्या हम उसे याद करते हैं? क्या நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா ப்ராப்ளத்தை தான் நினைக்கிறோம். हमारे लिए कोई प्रॉब्लम आया तो हम केवल उसी को देखते हैं அதை வச்சு நம்ம முறுமுறுக்கிறோம். और उसे रख के हम कुड़कुड़ाते रहते हैं அதையே பார்த்து நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துறோம். और उसे ही देखकर हम निराश भी हो जाते हैं। நம்ம வாழ்க்கையை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கார். हमारा जीवन हमने कैसा शुरू किया और अभी कैसा ले आया है। எதுதான் நமக்குள்ளது? நமக்கு ஒன்றும் இல்லை.
कौन सा चीज हमारा है, हमारा तो कुछ भी नहीं है। ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். प्रभु ने हमारे लिए क्या क्या दिया है। ஆவி ஆத்மா சரீரத்தை எவ்வளவு நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. आत्मा प्राण देह में प्रभु ने हमें कितना जीवित रखा है। இதுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हमें ये सब कार्य के लिए धन्यवादी बन के रहना है करके हमें वचन कहती है। ஆண்டவர் செய்ததை நாம் மறந்து போக கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. प्रभु ने जो हमारे जीवन में किया है उसे नहीं भूलना है करके वचन कहती है। நாம் இன்னைக்கு நடக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம், பழச மறந்து போயிடுறோம். हम जो आज हो रहा है उसे ही देखते हैं और पुराना जो बीता है उसे भूल जाते हैं। நம்ம அழைச்ச ஆண்டவர் அவர் தொடர்ந்து நடத்துவார். लेकिन जिसने हमें बुलाया है वो हमें लगातार चलाएगा। வாசிப்போம் சங்கீதம் 48:14. हम भजन संहिता 48 और 14वां वचन में हम पढ़ते हैं, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். क्योंकि ये परमेश्वर सदा सर्वदा हमारा परमेश्वर है, वह मृत्यु तक हमारी अगुवाई करेगा। ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துவார். प्रतिदिन हमें वो चलाएगा। அவருடைய வருகை மட்டும் उसके आगमन तलक நம்முடைய ஜீவன் உள்ள வரையிலும் हमारा जीवन भर அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமா. उसकी भलाई और उसकी करुणा हमारा पीछा करेगी அவர் நம்மை நடத்துவாரா. और वो हमें चलाएगा। பாதியில் அவர் கைவிட மாட்டாரு. वो आगे रास्ते में हमें धोखा नहीं देगा। கொள்ளை நோய் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டாரு. महामारी या अकाल भी क्यों ना आए लेकिन वो हमें नहीं छोड़ेगा। அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். उसने हमारे हाथ को पकड़ा है அவர் சொல்லிருக்கார் நான் மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். और वो कहता है कि मृत्यु तक मैं तेरी अगुवाई करूंगा करके। அவர் வாக்கு மாறாத தேவன். और वो वाचा नहीं बदलता है அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். और वो जो कहा है उसे हमारे जीवन में करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய வாக்குத்தை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். हमें उसके प्रतिज्ञा को दृढ़ता से पकड़ लेना है। வாக்குத்தை வைத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். प्रतिज्ञा को रख के हमें प्रार्थना करना है அதுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். और उस कार्य के लिए हमें प्रभु को धन्यवाद करना है। கர்த்தர் சொன்னபடி நம்மை நடத்துவார். प्रभु ने जैसा कहा है वैसे ही हमें चलाएगा। ஏசாயா 42:16 வாசிக்கிறோம். ஏசாயா 42 और 12वां वचन में हम पढ़ते हैं, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். मैं अंधों को एक मार्ग से ले चलूंगा जिसे वे नहीं जानते और उनको ऐसे पदों से चलाऊंगा जिन्हें वे नहीं जानते। उनके आगे मैं अंधियारे को उजियाला करूंगा और टेढ़े मार्ग को सीधा करूंगा। मैं ऐसे ऐसे काम करूंगा और उनको न त्यागूंगा। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்ற நான் உங்களை கைவிட மாட்டேன். प्रभु कहता है कि मैं तुम्हें नहीं त्यागूंगा। குருடர்களை பார்த்து சொல்ற நான் உங்களை வழி நடத்துவேன். अंधों को देख के प्रभु कहता है कि मैं तुम्हारा मार्ग दिखाऊंगा। கண்ணு தெரியல நம்மை அவர் வழி நடத்துவேன்னு சொல்றாரு. जिसे आंख दिखता हमें ही प्रभु कहता है कि चलाऊंगा। கண்ணு தெரியாதவர்களையும் சொல்றாரு நான் உங்களை வழி நடத்துவேன். और अंधों को देख के भी प्रभु कहता है कि तुम्हें भी मैं चलाऊंगा। உங்களுக்கு பாதை தெரியாது ஆனா நான் உங்களை நடத்தி கொண்டு போவேன். तुम्हें मार्ग दिखता नहीं है लेकिन मैं तुम्हें चलाऊंगा। நம்ம ட்ரெயின்ல பாக்குறோம். हम तो ट्रेन में देखते हैं, சர்ச் கேட்டு வேற வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. चर्च गेट तलक वो अपने नौकरी में जाके आते हैं, ட்ரெயின்ல போறாங்க. ट्रेन में जाते हैं, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. उन्हें तो आंख दिखता नहीं है கரெக்டா போயிட்டு கரெக்டா வராங்க. लेकिन बराबर जाके दोबारा बराबर घर पे आते हैं। ஆண்டவர் தான் அவங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. प्रभु ही उन्हें चलाऊंगा ऐसा कहा है। அவங்களுக்கு பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறபடினாலே पृथ्वी प्रभु का चरण स्थान है, इसलिए அவர் அந்த பாதபடியை அவர் நடத்தி கொண்டு போகிறார். प्रभु अपने पदों में उन्हें बराबर चलाता है। அவங்களுக்கு கண்ணு தான் தெரியல ஆனா எங்கேயும் திரள மாட்டாங்க, கரெக்டா போயிடுவாங்க. उन्हें केवल आंख नहीं दिखता है लेकिन वो बराबर चलते हैं। நம்ம வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி அவங்க போயிட்டு வர்றாங்க. जैसा हम अपना नौकरी में जाके आते हैं उसी प्रकार वो भी जाते हैं। ஆண்டவர் சொல்றாரு அவங்களை நான் கைவிட மாட்டேன். प्रभु कहता है कि उन्हें मैं कभी नहीं त्यागूंगा। அதனாலதான் குருடர்கள் எங்கேயும் அடிபட்டோ ஏதோ எந்த இன்சிடென்ட்டும் அவங்களுக்கு நடக்கிறது இல்ல. इसीलिए अंधे लोग का कहीं भी एक्सीडेंट या कोई भी दुर्घटना नहीं होता है। ஆண்டவர் சொல்ற நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் கைவிட்டா நீங்க இடறி விழுந்துருவீங்க. और प्रभु कहता है कि तुम्हें मैं नहीं त्यागूंगा, अगर मैं तुम्हें त्याग दिया तो तुम डगमगा के गिर जाओगे। அவர் படைத்த ஒவ்வொரு மனுஷனையும் நான் வழி நடத்துவேன்னு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु ने ऐसा वाचा दिया है कि जिसको उसने बनाया है सभी को वो चलाएगा करके। அதனால அந்த ஆண்டவரை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். इसीलिए उस प्रभु को आप दृढ़ता से पकड़ लीजिए। சூழ்நிலை மாறி வரும், परिस्थिति बदल जाएगी, ஆனா சூழ்நிலையை நீங்க பார்க்காதங்க. लेकिन परिस्थिति की ओर आप मत देखिए। உங்களை வாக்கு பண்ண அழைத்த தேவனை நோக்கி பாருங்க. आपको जिसने वाचा दिया है, प्रतिज्ञा दिया है, केवल उसके ओर देखिए। ஒரு குறை இல்லாம உங்களை நடத்துவார். कोई भी कमी घटी के बिना प्रभु आपको चलाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। உபாகமம் 32:11-12 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 32वां अध्याय में 11 और 12वां वचन में हम पढ़ते हैं,
கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. जैसे उकाब अपने घोंसले को हिला हिला कर अपने बच्चों के ऊपर ऊपर मंडलाता है, वैसे ही उसने अपने पंख फैलाकर उसको अपने परों पर उठा लिया। यहोवा अकेला ही उसकी अगुवाई करता रहा और उसके संग कोई पराया देवता न था। ஆண்டவர் சொல்றார், கழுகு தன்னுடைய குஞ்சை செட்டையில் மேலே வச்சு சுமந்து கொண்டு போனதுல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். प्रभु कहता है, जैसा उकाब अपने बच्चों को पंखों के ऊपर रखे ले चला, उसी प्रकार मैं तुझे ले आया हूँ। வானத்தையும் பூமி உண்டாக்குன ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறை கொள்கிறார். आकाश और पृथ्वी का सृष्टिकर्ता हमारे ऊपर कितना ख्याल रखा है। கழுகு குஞ்சை கொண்டு போறது போல जैसा उकाब अपने बच्चों को ले जाती है, அதே போல நான் உங்களை நடத்தி சுமந்து கொண்டு வந்தேன். और उसी प्रकार मैंने भी तुम्हें उठा के ले आया हूँ। நான் மாத்திரம் தான் உங்களை வழி நடத்துறேன். केवल मैं ही तुम्हें चलाया हूँ। சத்ரு உங்க வாழ்க்கையில குறுக்கிட நான் விடவில்லை. शत्रु को तुम्हारे जीवन के अंदर आने में कभी ने अनुमति दिया हूँ। அந்நிய பிசாசு கிரியைகளை நான் விடவில்லை. अन्य देवता या कोई भी शैतान को आने नहीं दिया நான் हूँ। மாத்திரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தினேன். मैं ही तुम्हारे साथ रह के तुम्हें चलाया ஏனென்றால் हूँ, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். क्योंकि तुम मेरे बच्चे हो। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல மீகா 7 அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். उसी प्रकार मीका 7वां अध्याय में 14 और 15वां वचन में हम पढ़ते हैं, கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். तू लाठी लिए हुए अपनी प्रजा की चरवाही कर, अर्थात अपने नीच बाग की भेड़ बकरियों की जो करमेल के वन में अलग बैठती है, वे पूर्व काल के समान बाशान और गिलात में चरा करे, जैसे कि मिस्र देश से तेरे निकल आने के दिनों में, वैसे ही अब मैं उसको अद्भुत काम दिखाऊंगा। மீகா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறார். मीका भविष्यद्वक्ता प्रभु से निवेदन करता है, பாசானிலும் கீலேயாத்திலும் எப்படி செழுமையாய் நிறைவா ஆசீர்வாதமா இருந்ததோ அப்படி எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று. जैसा बाशान और गिलात में आपने जैसा हमें हरियाली में चलाया है, उसी प्रकार हमें चलाना है करके। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन यहाँ पे प्रभु कहता நான் है, அப்படி மாத்திரம் நீ நடத்த மாட்டேன், मैं केवल वैसे ही नहीं, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்கள் போல அதிசயங்களை செய்து நீ நடத்துவேன். जैसा मिस्र देश से निकल आने के समय में अद्भुत काम दिखाया, उस प्रकार चलाऊंगा। ஒவ்வொரு நாள் நான் அதிசயங்களை செய்து நீ நடத்துவேன். प्रतिदिन मैं अद्भुत काम दिखा के मैं तुझे चलाऊंगा, என்னுடைய அதிசயத்தை நீ பார்ப்பாய். और मेरे अद्भुत कामों को तू देखेगा। எது உன்னை அணுக முடியாது, தடுக்க முடியாது. कोई भी चीज तेरे बगल में यहाँ तुझे रोक नहीं पाएगा। நான் உன்னை அழைத்தபடினாலே இதை யாரும் தடுக்க முடியாது. मैंने तुझे बुलाया है, इसीलिए कोई भी इसे रोक नहीं पाएगा। அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் உங்கள் மேலும் என் மீதும் விசேஷித்த அக்கறை உள்ளவராய் அவர் இருக்கிறார். इतने करोड़ लोग रहते वक्त भी प्रभु ने आपको और मुझे मेरे अपने ऊपर ख्याल रखता है, तो क्योंकि आपको और मुझे बुलाया है। அதிசயத்தை செய்து வழி நடத்தும்னு சொல்றாரு. अद्भुत काम करके चलाऊंगा करके कहता है। ஐயோ என்ன செய்ய வழி தெரியலையே, हाय क्या करूं, कुछ दिखता नहीं है, कुछ मालूम नहीं पड़ रहा है। இப்ப எல்லாம் திறக்க போகுது, अभी सब कुछ खुलने वाला है, வரக்கு நாள்ல எல்லா காரியத்தையும் எப்படி செய்ய போறோம்னு தெரியலையே. आने वाले दिनों में सब कार्य को मैं कैसे करूंगा करके पता नहीं। இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. इस्राएल प्रजा को जब प्रभु ने बुलाया था, उन्हें कुछ भी पता नहीं था, ஆண்டவர் மகிழ்ச்சியோட அவங்களை புறப்பட பண்ணாரு. लेकिन प्रभु उन्हें मगन के साथ में वहां से निकल ले आया था। கடலை பார்த்த உடனே பயந்து போனாங்க, वो समुद्र को देखते ही डर गए थे, வழி தெரியல அவங்களுக்கு. उन्हें कोई रास्ता नहीं मालूम पड़ा, ஆண்டவர் கடலை பிளந்தார். लेकिन प्रभु ने उनके लिए समुद्र को 2 भाग किया। உங்களுக்காக எனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். आपके लिए मेरे लिए प्रभु कुछ भी करेगा, அதற்காக தான் தெரிந்து வைத்திருக்கிறார். इसीलिए प्रभु ने हमें चुना है। அவர் சொல்றாரு, அவனை அதிசயமா வழி நடத்துவேன். और वो कहता है, तुझे मैं अद्भुत हृदय से चलाऊंगा। ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும், प्रतिदिन अद्भुत काम होगा, ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும். हर एक कार्य में अद्भुत होगा। நடக்காது போல இருக்கும், ऐसा लगेगा कि नहीं होगा, டைம் வரும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து விடுவார். लेकिन समय आते
आते वक्त सब कुछ प्रभु करेगा। இது மனுஷனுடைய பலத்துக்கும் அவனுடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம். ये तो इंसान के बल और उसके सोच विचार से बढ़कर है। இது தேவன் மாத்திரம் தான் செய்ய முடியும். ये केवल प्रभु ही कर सकता அதனால है। ஆண்டவர் சொல்றார், நம்முடைய ஜனங்களை பார்த்து நான் உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன். इसीलिए प्रभु अपने प्रजा को देख के कहता है कि मैं तुम्हारे लिए अद्भुत काम करूंगा। हालेलुया, 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 हालेलुया। யாத்திராகமம் 10 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். निर्गमन 10वां अध्याय में 7वां वचन में हम पढ़ते हैं। அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதர் நமக்கு கண்ணியா இருப்பா, தங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும், எகிப்து அழிந்து போகிறதே நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். तब फिरौन के कर्मचारी उससे कहने लगे, वह जन कब तक हमारे लिए फंदा बना रहेगा? उन मनुष्यों को जाने दे कि वे अपने परमेश्वर यहोवा की उपासना करें। क्या तू अब तक नहीं जानता कि सारा मिस्र नष्ट हो गया है? பார்வோனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் பார்வோனை பார்த்து சொல்றாங்க, இவங்களுக்கு வச்சேன்னா நம்ம தேசமே இருக்காது. फिरौन के कर्मचारियों कहते हैं कि इन्हें यहाँ पे रखेंगे तो हमारा देश नहीं बचेगा। ஏன் அவங்களுக்கு அழிவு வருது? क्यों उनके लिए नष्ट आई थी? தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்க விட மாட்டாங்க. प्रभु के बच्चों को आराधना करने से रोकता था। அல்லேலூயா, हालेलुया। எல்லாம் ஆண்டவருடைய கையில இருக்கு. மனுஷன் நினைச்சபடி எதுவும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, सब कुछ प्रभु के हाथ में है। इंसान जैसा चाहता है वैसा नहीं होगा। प्रिय लोगों, பார்வோன் நினைச்சா நான் எதையும் செய்வேன். फिरौन ने सोचा मैं कुछ भी कर लूंगा। யார் கேப்பா? कौन पूछेगा? நீங்க கொஞ்சம் கூட்டம், நாங்க திரள் கூட்டம் இருக்கோம். आप थोड़े झुंड है लेकिन हम तो बहुत बड़े झुंड है। ஆண்டவர் வார்னிங் கொடுத்து பார்த்தாரு. प्रभु उन्हें चेतावनी देकर देखा। செழிப்பான எகிப்து தேசத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. एक हष्ट पुष्ट या हरियाली मिस्र देश था, उसे पूरी तरह से नाश कर दिया था। ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒண்ணுமே இல்ல. लेकिन इजराइल प्रजा के लिए कुछ भी नहीं हुआ। தேவ பிள்ளைக்கு ஒண்ணும் நடக்கல. प्रभु के बच्चों के लिए कुछ भी नहीं हुआ। இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லாம் இந்த கொள்ளையில இருந்து பாதுகாத்து தான் வழி நடத்தி வருகிறார். आज भी प्रभु के बच्चों को प्रभु इस महामारी से बचा के ले आ रहा है। உங்களை என்னையும் பாதுகாக்க அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். आपको और मुझे बचाने के लिए ऐसा सामर्थ्यवान प्रभु एक है। அவரை மிஞ்சி யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. उससे बढ़कर कोई भी कुछ नहीं कर पाएंगे। எவ்வளவு பெரிய பார்வன் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. कितना भी बड़ा फिरौन क्यों ना आए वो कुछ नहीं कर पाएगा। பார்வனையும் கூட்டத்தையும் ஆண்டவர் தள்ளி போட்டுருவாரு. फिरौन और उसके झुंड को प्रभु हटा देगा। இங்க 12 அதிகாரம் 30 வசனத்துல வாசிக்கிறோம். यहाँ पे 12वां अध्याय और 30वां वचन में हम पढ़ते हैं। அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியரும் எகிப்தியரும் ராத்திரியிலே எழுந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இல்லாதிருந்தது. और फिरौन रात ही को उठ बैठा और उसके सब कर्मचारी, वर्णन सारे मिस्र उठे और मिस्र में बड़ा आहाहाकार मचा, क्योंकि एक भी ऐसा घर न था जिसमें कोई मरा न हो। ஹல்லேலூயா, हालेलुया। எகிப்தில் உள்ளவங்க எத்தனை பேர் அத்தனை வீட்லயும் மரணம். मिस्र में जितना भी घर था सब घर में मृत्यु हुआ था। ஆனா இஸ்ரேல் தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல ஒரு வீட்லயும் மரணம் கிடையாது. इजराइल के प्रजा के घर पे किसी के भी घर पे मृत्यु नहीं हुई थी। எகிப்தில தான் இஸ்ரவேலரும் இருக்காங்க. और मिस्र देश में ही इजराइल लोग भी है। தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு செய்யறது தேவ பிள்ளைகளே நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. प्रभु अपने प्रजा के लिए क्या करता है करके प्रिय लोगों थोड़ा जांच कर देखिए। இதுல கொஞ்சம் பேருக்காவது வந்திருக்கணும், அழிவு வந்திருக்கணும்ல. कम से कम इसमें किसी ना किसी को तो मृत्यु होना चाहिए था। வேதம் சொல்லுகிறது, लेकिन ये पवित्र वचन कहती है எகிப்தியர்ல ஒரு வீடு விடாம எல்லா வீட்லயும் சாவு. ஆனா இஸ்ரவேல் வீட்டுல ஒரு வீட்டுல கூட சாவு வரல. मिस्र देश में मिस्रियों के घर पे हर एक के घर पे एक मृत्यु हुआ था, लेकिन इजराइल लोगों के घर पे किसी के भी घर पे एक भी मृत्यु नहीं हुआ था। ஆண்டவர் அதை பாதுகாத்தாரு. प्रभु ने उन्हें संभाला है। சங்கார தூரம் அங்க வீட்டுல விடல. वहाँ पे नाश करने वाले दूधों को प्रभु ने वहाँ पे नहीं छोड़ा। யார் எதை அனுப்பினாலும் சரி, चाहे कोई भी किधर से भी क्यों ना कुछ भी भेजे, உங்களையும் என்னையும் வந்து நன்மையானா பல மடங்காய் திருப்பி அனுப்புவார், தீமையானா அவர் தடுத்துருவார். अगर आपके पास और मेरे पास कोई भलाई है तो उसे आने के लिए अनुमति देगा, अगर बुराई हो तो उसे आने अनुमति नहीं देगा। ஹல்லேலூயா, हालेलुया। அதனால ஒண்ணுக்கும் பயப்படாதங்க. इसीलिए किसी भी बात से आप मत डरिए। இது இப்ப எகிப்துல பாருங்க, எகிப்து பூரா கூக்குரல் கேட்க அழுகுதான். देखिए अभी मिस्र देश में सभी जगह पे हाहाकार के आवाज आने लगा। சாவு இல்லாத வீடே கிடையாது. वहाँ पे मृत्यु नहीं है, ऐसा कोई घर नहीं ஆனா है। இஸ்ரவேல் குடியிருக்க அவங்க வீட்டுல ஒரு வீட்லயும் சாவு கிடையாது. लेकिन इजरायलियों के घर पे एक भी घर पे एक मृत्यु भी नहीं हुई थी। அதோட மாத்திரமா, केवल उतना ही क्या, அது 35-36 வாசித்து பாருங்க. और उसी अध्याय में 35 और 36वां वचन को पढ़कर देखिए। மோசே சொல்லியபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில்
வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். इजराइलियों ने मूसा के कहने के अनुसार मिस्रियों से सोने चांदी के गहने और वस्त्र मांग लिए और यहोवा ने मिस्रियों को अपनी प्रजा के लोगों पर ऐसा दयालु किया कि उन्होंने जो जो मांगा वह सब उनको दिया. इस प्रकार इस्राएलियों ने मिस्रियों को लूट लिया. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया. எகிப்தை காலி பண்ண போறாங்க. अभी मिस्र देश को ये खाली करके जाने वाले हैं. ஆராதனைக்கு விட மாட்டேன்னா இப்ப ஆண்டவர் ஆராதனைக்கு விட வைக்காரு. आराधना करने नहीं छोड़ रहा था लेकिन अभी आराधना करने जा रहे हैं. இவ்வளவு நாளும் கடின வேலையை கொடுத்து சரியா சம்பளம் கொடுக்கல. इतना दिन बहुत कठिन काम देके उन्हें बराबर मजदूर नहीं दिया. ஆண்டவர் பார்த்தாரு. लेकिन प्रभु ने देखा, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. अपने प्रजा को क्या करना है करके सिखा दिया था. அவங்க கல்யாண வீடு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாக்கி தங்கிட்ட நகை கம்மியா இருந்தா பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கி போட்டு போவாங்க. अगर किसी के घर पे शादी या कुछ त्योहार है तो बड़े के घर पे जा रहे तो अगल बगल से मांग कर गहना लेकर पहनते हैं. இப்போ எகிப்தியர் என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்ரேல்லாம் கேட்குறாங்க கொஞ்சம் நகையை தாங்களா இந்த பொருளை தாங்க நல்ல துணிமணியை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. अभी इजराइल लोग क्या कर रहे हैं, मिस्त्रियों से जाके मांग रहे कि ये कपड़ा दो, ये सोना, ये चांदी दो करके. அவங்களுக்கு தெரியாது இவங்க திருப்பி வர மாட்டாங்கன்னு. और उन्हें पता नहीं कि ये दोबारा नहीं आएंगे. இவங்க ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு திருப்பி வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. और ये सोच रहे कि प्रभु की आराधना करके ये दोबारा आएंगे. இந்த எண்ணத்தை சிந்தையை மனுஷனை உண்டாக்குற ஆண்டவர் எகிப்தியருக்கு கொடுத்துட்டாரு. और ये सोच और विचार इंसान को जो प्रभु ने बनाया है उनके अंदर दे दिया था. சில வேளை சத்ரு வச்சே நம்ம வழி நடத்துவாரு, ஆசீர்வதிப்பாரு. कुछ समय शत्रु को रख के ही प्रभु हमें आशीष करेगा, हमें मार्गदर्शन करेगा. எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. और सभी लोग भर भर के ने दे दिए थे. இப்ப எகிப்தை விட்டு புறப்படும் போது எல்லாரும் சும்மா வரல. अभी मिस्र देश से निकलते वक्त ये खाली हाथ नहीं आए थे. சம்பாதிச்சதை விட பல மடங்கு அதிகமா அள்ளிட்டு வராங்க. जितना इन्होंने कमाया था उससे भी अनगिनत सामान लेके ये बाहर आ रहे हैं. ஒருவேளை நீங்க 6 மாசம் வீட்டுல உட்கார்ந்து நினைச்சிடாங்க கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. हो सकता है आप 6 महीना हम घर पे बैठ गए अभी क्या करेंगे करके चिंता मत कीजिए, प्रभु आपको देगा. லாபான்ட்ட இருந்து யாக்கோபுக்கு புடிங்கி கொடுத்த ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். लाबान से छीन के याकूब को जो प्रभु ने दिया है उसी प्रभु की हम आराधना करते हैं. யாக்கோபு உண்மையா உழைத்தாரு. याकूब तो सच्चाई से काम किया था. தேவ பிள்ளைகள் உண்மையா உழைத்து ஆண்டவருக்கு உண்மையா வாழும்போது ஆண்டவருக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும்னு. प्रभु के बच्चे सच्चाई से काम करते वक्त प्रभु को पता है कि अपने बच्चे को किस प्रकार से देना है करके. கவலையப்படாதங்க. आप बिल्कुल चिंता मत कीजिए. हालेलुया 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 हालेलुया. டைம் வரும்போது கடல் பிளக்கும். समय आते वक्त समुद्र दो भाग होगा. கால் பட்ட உடனே யோர்தான் வழிவிடும். पाव लगते ही यॉर्दान नदी जो है रास्ता देगा. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். उस प्रकार के सामर्थ्यवान प्रभु की हम आराधना करते அவருடைய हैं. வல்லமையை நீங்க மறந்துடாதங்க. அதை நினைச்சு அவரை துதிங்க, பாடுங்க, புகழுங்க, போற்றுங்க. उसके सामर्थ को कदापि मत भूलिए, उसकी तारीफ बढ़ाई और उसकी गौरव कीजिए, उसकी गीत गाइए. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், यहाँ पे भजनकार दाऊद कहता है, சங்கீதம் 119:18 வாசிக்கிறோம். भजन संहिता 119:18 वचन में हम पढ़ते हैं, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். मेरी आंखें खोल दे कि मैं तेरी व्यवस्था की अद्भुत बातें देख सकूं. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. வேதத்துல எழுதுறது எல்லாம் நாம படிப்பதற்காக கேட்கறதுக்காக மாத்திரம் அல்ல. जो भी पवित्र शास्त्र में लिखा है वो केवल देखने और सुनने के लिए नहीं, பார்ப்பதற்காக, केवल पढ़ने और सुनने के लिए नहीं कि बल्कि उसे देखने के लिए भी है वो, அனுபவிப்பதற்காக और उसे अनुभव करने के लिए. இதுங்க எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए यहाँ पे लिखा गया அதனால है. தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், इसीलिए भजनकार दाऊद कहता நான் है, இதெல்லாம் கேட்டுட்டேன், मैं ये सब कुछ सुन चुका हूँ அதெல்லாம் நான் படிச்சிட்டேன் பைபிள்ல, और ये सब कुछ मैंने बाइबल में पढ़ लिया இப்ப நான் हूँ, கண்ணால பார்க்கணும்னு சொல்றாரு. लेकिन मुझे अभी अपने आंखों से देखना है. ஆகாருடைய கண்ணை திறந்த போல என் கண்ணை திறயும்னு சொல்றாரு. जैसा हजीरा के आंखों को आपने खोला उसी प्रकार मेरे आंखों को भी आप खोल दीजिए. எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்ணை திறந்த போல என் கண்ணை திறயும் என்று சொல்லுகிறார். जैसा एलिसा के नौकर के आंखों को आपने खोला उसी प्रकार मेरे आंखें भी खोल दे. அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில என்ன தேவை இருந்ததோ அந்த தேவையை சந்திக்கும்படி கர்த்தர் அதை பார்க்கும்படி அங்க ஒரு அதிசயத்தை செய்தார். वो परिस्थिति में उनके लिए जो देखना था इसलिए प्रभु ने उस समय में प्रभु ने उनके आंखों को खोल दिया था. ஆகாருக்கு தண்ணி தேவை, பக்கத்துல நீரூற்று.
हजीरा के लिए पानी का जरूरत था और उसके बगल में ही सोता था। எலிசாவையும் அவருடைய வேலைக்காரனையும் பிடிப்பதற்காக ராணுவம் வந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் கண்ணை திறந்தபோது பரலோக ராணுவம் அந்த மலையை சுத்தி இருக்கிறத பார்த்தாங்க. एलिसा और उसके नौकर को पकड़ने के लिए सेना आई थी, लेकिन जब इसका आंख खुला गया था, स्वर्गीय सेना उस जगह के चारों तरफ से घेरे हुए थे। 40 வருஷம் வனாந்தரத்துல ஒரு வேலை செய்யாம ஆண்டவர் சாப்பாடு போட்டாரு. 40 साल तक एक भी काम नहीं किए थे, लेकिन प्रभु ने इन्हें खाना खिलाया है। ஒரு வருஷத்துக்கு மேலாக பேழைக்குள்ள வச்சு நோவாவுக்கும் குடும்பத்துக்கும் எல்லா மிருகத்துக்கும் ஆண்டவர் சாப்பாடு போட்டாரு. 1 साल से भी ज्यादा तक नूह और उसके परिवार और उसके साथ में जो भी जानवर पक्षियां था उसे प्रभु ने खिलाया है। அவங்க எல்லாம் ஜாதா ஒரு மாசத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க சாப்பாடு. वे लोग ज्यादा से ज्यादा 1 महीने के लिए भोजन लेके गए होंगे। அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்லல ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லல. और उनके पास प्रभु ने ऐसा नहीं कहा था कि 1 साल से ज्यादा लगेगा, आप सभी तैयारी के साथ में अंदर जाओ करके। அவர்கள் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை மட்டும் தான் செய்தார்கள், அவர்கிட்ட கேள்வி கேட்கல. और वे लोग प्रभु ने जो कहा केवल उतना ही किया, प्रभु के पास सवाल नहीं किए थे। கானா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணி ரசமா மாறுறது காரணம் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படி செஞ்சாங்க, தண்ணி ரசமா மாறிச்சு. और खानान के गांव में पानी रस में बदलने का कैसा बदला हो, प्रभु ने जो कहा केवल उसे किए थे वे लोग। உங்களை என்னையும் கடைசி வரை அவர் நடத்துவாரு. आपको और मुझे प्रभु आखिर तक चलाएगा, ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. एक भी कमी घटी नहीं रखेगा, பசி பட்னியா போடவே மாட்டாரு. हमें भूखा और प्यासा नहीं रखेगा। நீங்க அது அப்படி போல சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஒன்றும் பயப்படாதங்க. अगर ऐसा परिस्थिति भी आएगा तो भी आप मत डरिए। காகம் உங்களை உங்க வீட்டுக்கு மேல பறக்கும், कौवा आपके घर के ऊपर उड़ेगा, சுட சுட சாப்பாடு வரும், गरम गरम आपके लिए खाना आएगा। நம்ம ஆண்டவர் இயற்கைக்கு அப்பால கிரியை செய்கிறவர். हमारा प्रभु जो है वातावरण से भी बढ़ के अपना काम करता है। தூதன் அனுப்பி விட்டுருவாரு. प्रभु अपना स्वर्ग दूत भेजेगा। எலியா காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்காரு, एलिया जो है जंगल में छुपा था, தூதன் அனுப்பி சாப்பாடு கொடுத்தாரு. और स्वर्ग दूध बेचकर प्रभु ने उसे खाना खिलाया। அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். और उस प्रभु की हम आराधना करते हैं। கவலையும் பார்க்கறதையும் கேட்கறதையும் பார்த்து நடுங்கிற பயப்படுறதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பயந்து அவரை துதித்து பாடி புகழ்ந்து முன்னோக்கி போவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். और जो देखते जो सुनते हैं और जो भी परिस्थिति है वो सब देख के जो डर के बैठे वो सब छोड़ देंगे, केवल प्रभु के सामने डर कर और उसकी गीत और उसकी महिमा उसकी तारीफ करते हुए हम आगे बढ़ेंगे। ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ எதெல்லாம் வேதத்துல படிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமா மாற்றுறதுக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். प्रभु ने जो कुछ कहा है और ये सब कुछ हम अपने जीवन में अनुभव में ले आने के लिए हम आगे बढ़ेंगे। நம்ம கண்ணால அதை பார்க்கணும். हमें अपने आंखों से देखना है, அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. इसीलिए प्रभु ने लिख के रखा है। அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு என் கண்களை திறக்கணும்னு சொல்றாரு. इसीलिए भजनकार दाऊद कहता है कि मेरे आंखें खोल दे। உபாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கிறோம். व्यवस्था 2 अध्याय में 7वां वचन में हम पढ़ते हैं, தேவனாகிய கர்த்தர் உன் கைகளிலே எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லியிருந்தார். क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा तुम्हारे हाथों के सब कामों के विषय तुम्हें आशीष देता आया है। इस भारी जंगल में तुम्हारा चलना फिरना वह जानता है। इन 40 वर्षों में तुम्हारा परमेश्वर यहोवा तुम्हारे संग संग रहा है और तुमको कुछ गति न हुई। 40 வருஷம் உனக்கு ஏதாவது குறை இருந்தான்னு ஆண்டவர் கேக்குறாரு. 40 वर्ष तक तेरे लिए कोई कमी घटी हुई क्या करके प्रभु सवाल करता है। ஏதாவது இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்துச்சா? क्या कुछ भी नहीं है करके ऐसा कोई कंप्लेंट आया है क्या? எல்லாம் இருந்தது, सब कुछ वहाँ पे उनके लिए उपस्थित था, ஒன்றுமே குறைபடல. कोई भी चीज उनके लिए कमी घटी नहीं हुई, காரணம் ஆண்டவர் கூடவே இருந்தார். कारण प्रभु उनके साथ में था। இன்னைக்கு லாக்டவுன்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவர் நம்ம கூடவே இருக்காரு. आज लॉकडाउन में हम घर के अंदर रहने के बावजूद प्रभु हमारे साथ में है। நம்ம வெளியே போனா அவர் நம்ம கூடவே வருவாரு. हम बाहर जाएंगे तो भी प्रभु हमारे साथ आएगा। நம்மளை அவர் இரத்த கோட்டைக்குள்ள அவர் சட்டைக்குள்ள மூடி கொள்வாரு. हमें प्रभु अपने लहू के अंदर छुपा लेगा। கோழி தான் குஞ்சுகளை சிறகுகளை மூடுறது போல நம்ம மூடி வச்சு கொள்வாரு. जैसा मुर्गी अपने बच्चों को अपने पंख तले छुपा लेता है, उस प्रकार प्रभु भी हमें छुपा लेगा। சத்துரு வரும்போது மூடி கொள்வார். शत्रु आते वक्त हमें ढक लेगा। கொள்ளை நோய் பஞ்சம் வரும்போது மூடி கொள்வார். आकाल और महामारी आते वक्त भी प्रभु हमें ढक लेगा। நன்மைகள் ஆசீர்வாதம் வரும்போது திறந்து விடுவார். भलाई और आशीर्वाद आते वक्त हमें खोल देगा। அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். उस प्रकार के प्रभु की हम आराधना करते हैं। வேதம் சொல்கிறது சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாருக்கும் கர்த்தருக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லுகிறது. वचन कहती है कि सिंह के बच्चे भी भूखा रहेंगे, लेकिन जो प्रभु के खोजी है वे कभी भूखा नहीं रहेंगे। லூக்கா 22:35 வாசிக்கிறோம். लूका 22वां अध्याय में 35वां वचन में हम पढ़ते हैं,
ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீசரிடத்தில் சொல்லுகிறார். यहाँ पे प्रभु यीशु मसीह अपने चेलों से कहता है, இன்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவு இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். फिर उसने उनसे कहा, जब मैंने तुम्हें बटुए और झोली और जूते बिना भेजा था तो क्या तुमको किसी वस्तु की घटी हुई थी? उन्होंने कहा, किसी वस्तु की नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. जो प्रभु को ढूंढते हैं उनके लिए कोई भी वस्तु की कमी नहीं होगी। ஆண்டவர் சொன்னதை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. प्रभु जो कहता है उसे जो करते हैं उनके लिए कोई भी कमी घटी नहीं होगी। இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். यहाँ पे यीशु मसीह साफ साफ कहता है। இப்போ நம்ம எதுவுமே பெருசா எடுக்காம காலியா போக முடியுமா? क्या आज के दिनों में हम बिना पर्स का या कुछ लिए बगैर हम खाली हाथ जा सकते हैं क्या? இங்க ஆண்டவர் சொல்றாரு, लेकिन यहाँ पे प्रभु कहता है, பணப்பை கொண்டு போக கூடாது, तुम्हें बटुए नहीं ले जाना है, ஒரு சாமான் கொண்டு போக கூடாது, कोई भी सामान लेके नहीं जाना है, செப்பல் போட கூடாது, और जूते नहीं डालना है, ஒண்ணுமே உங்ககிட்ட இருக்க கூடாது. तुम्हारे हाथ में कुछ भी नहीं रहना चाहिए। நீங்க போங்க. तुम जाओ। ஹல்லேலூயா. हालेलुया। பல நாட்களா இவங்க போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றாங்க. कई दिनों से ये निकले हैं और प्रभु की सेवकाई कर रहे हैं। இவங்க போற இடத்துல இவங்களுக்கு எல்லா துணிமணிகள், உணவுகள், தங்குற இடம் எல்லாம் இவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். और ये जहाँ पे जाते हैं वो जगह पे इनके लिए वस्त्र और खाना पीना सब कुछ प्रभु देता है। ஊழியத்தை முடிச்சிட்டு இவங்க வர்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஒரு வாரமா வரலையே, ஊழியம் பண்ண போனீங்களே, எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி படுத்தீங்க, என்ன செய்யனா? ஒண்ணுமே குறைவில்லை, எங்களுக்கு எல்லாம் திருப்தியா நிறைவா எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. और ये सेवकाई करके दोबारा आते वक्त प्रभु इनसे सवाल करता है कि एक हफ्ता हो गया है तुम जाकर, और तुम्हारे लिए कोई भी कमी घटी हुई थी क्या? लेकिन ये उत्तर देते हैं कि हमारे लिए कोई भी वस्तु की कमी नहीं हुई करके। ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ, என்ன தரிசனம் சொப்பனம் கொடுத்தாலோ, என்ன பொருத்தனை நீங்க பண்ணீங்களோ, அல்லது தேவன் உங்கள்கிட்ட என்ன செய்ய சொல்லி சொன்னாரோ அதையெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் வராதபடி அந்தந்த வேளையில அந்த காரியத்தை செய்து உங்களை மனமகிழ பண்ணுவார், உங்க பேரை பெருமைப்படுத்துவார். जो प्रभु दर्शन स्वप्न आपको दिया है, जो बुलान प्रभु ने आपको दिया है, जैसा आपको चलने के लिए प्रभु ने कहा है उस प्रकार आप चलोगे, उसके अनुसार जो कुछ आप करोगे तो प्रभु आपके मनोरथों को और आपके लिए कोई भी कमी घटी नहीं होगी। ஹல்லேலூயா. हालेलुया। हालेलुया. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இவங்க கையில ஒண்ணும் இல்ல, इनके हाथ में कुछ भी नहीं ஆனா है, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. लेकिन सभी कार्य को ये किए थे। இப்படிதான் ஆண்டவர் செய்வார். ऐसे ही प्रभु करेगा। இந்த ஆண்டு வாக்கு பண்ணாரு, ये साल प्रभु ने हमें वाचा दिया है, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், तुम हवा और वर्षा को नहीं देखोगे ஆனா தண்ணி நிரப்பப்படும். लेकिन पानी भरा जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। 6 மாசம் வீட்டுல தான் இருந்தோம், अभी 6 महीना हम घर पे ही थे, யாரும் பட்னியே இல்ல. लेकिन कोई भूखा नहीं थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। லைஃப்ல இப்படிப்பட்ட லீவ் யாரும் கிடைச்சிருக்காது. जिंदगी में इस प्रकार का छुट्टी किसी को भी नहीं मिला रहेगा। ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிட்டு நினைக்க ஆண்டவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டாரு. लगता है हम बहुत ही कठिन मेहनत कर लिया है, इसलिए प्रभु ने हमें विश्राम दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। கவலைப்படாதீங்க, ஒண்ணும் குறையப்படாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை மாத்திரம் நீங்க செய்ய கற்றுக்கொள்ளுங்க. आप बिल्कुल चिंता मत कीजिए, कोई भी कमी घटी नहीं होगी। प्रभु जो कहता है केवल उसे ही करने के लिए आप सीखिए। நீங்க சூழ்நிலையை பார்க்காதங்க, आप परिस्थिति को मत देखिए நீங்க மனுஷனை பார்க்காதங்க, और आप इंसान को मत देखिए, நீங்க சொன்னவங்கள பார்க்காதங்க, आपसे जो कहा है उससे मत देखिए, இயேசுவை பாருங்க. केवल यीशु मसीह को உங்களை देखिए। ரட்சித்தவர் இயேசு, आपको जो उद्धार किया है वो यीशु है, உங்களை வழிநடத்துறவர் இயேசு. आपको मार्गदर्शन करने वाला भी यीशु है। அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. आपके लिए वो जो कहता है केवल उसे आप कीजिए, ஒரு குறையும் வராது. कोई भी कमी घटी नहीं आएगी। அந்த வேளையில அந்த காரியம் சரியா நடக்கும். अपने अपने समय में जो कार्य होना है वो बराबर होगा। உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்க நீங்க. आपके पास कुछ भी नहीं रहेगा, लेकिन आप सब कुछ करके दिखाओगे, ஏன்னா சாதிக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. क्योंकि जो करके दिखाता है वो परमेश्वर आपके साथ में है। இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருந்து புறப்படும் போது வெறுமையா போகல, பொண்ணோடும் பொருளோடும் நிறைவா கொண்டு வந்தாங்க. इजराइल लोग मिस्र से निकलते वक्त खाली हाथ नहीं आए थे, बल्कि वहां से सोना चांदी लेकर आए थे। உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து அவர் நடத்துவார், வெறுமையா போக மாட்டீங்க. आपके लिए भी प्रभु सब कुछ देकर ही भेजेगा, खाली हाथ नहीं भेजेगा। கவலையப்படாதங்க. आप बिल्कुल चिंता मत कीजिए। हालेलुया। 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 ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति 24वां अध्याय में हम पढ़ते हैं, ஆதியாகமம் 24:35 வாசிக்கிறோம். उत्पत्ति 24वां अध्याय में 35वां वचन में हम पढ़ते हैं, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார்,
கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். यहोवा ने मेरे स्वामी को बड़ी आशीष दी है, इसलिए वह महान पुरुष हो गया है और उसने उसको भेड़ बकरी गाय बैल सोना रुपा दास दासियां ऊंट और गधे दिए हैं। இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது யார்? इतना बड़ा आशीर्वाद किसने दिया है? வேதம் சொல்கிறது ஆண்டவர் கொடுத்தாராம். वचन कहती है, पवित्र शास्त्र कहती है कि परमेश्वर ने दिया है। வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் சொல்றார்கள் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். यहाँ पे दास और दासियां या नौकर और नौकरियां कहते हैं कि मेरे स्वामी को प्रभु ने बहुत बड़ी आशीष दी है। ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னாரு. अब्राहम को जब प्रभु ने बुलाया था उस समय में सब कुछ छोड़ के तू आ करके प्रभु ने कहा। வெறுமையா தான் ஆபிரகாம் விட்டு போறாரு. अब्राहम खाली हाथ निकला था। அதுக்கு அவர் 65 வருஷம் கழிச்சு பார்த்த பிறகு लेकिन 65 साल के बाद देखते वक्त அவர் பெரிய சீமானா மாறிட்டார். और वो बहुत बड़ा सीमान बन गया था। ஆண்டவர் கொடுத்த இது ஆசீர்வாதம். ये प्रभु ने दिया हुआ आशीर्वाद है। ஏனென்றால் ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டார். क्योंकि अब्राहम जो कुछ प्रभु कहता है उसे सुनता था। நீங்க இருக்க நிலையோடு கர்த்தர் சொன்னதெல்லாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் உங்க கூட என்ன பேசுறாரு அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க சரித்திரத்தையே அவர் மாத்திடுவார். आप जो परिस्थिति में है वही परिस्थिति में प्रभु जो कहता है उसकी आज्ञा पालन करके आप देखिए आपका इतिहास प्रभु बदल देगा। ஒன்றுக்கும் ஒருவரையும் நீங்க தேடி போக வேண்டாம், எல்லாம் உங்களை தான் தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்க பெயரை பெருமைப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த தேசத்துல கனப்படுத்தி வைப்பார். कोई भी चीजों के लिए किसी भी काम के लिए आप किसी को ढूंढने का जरूरत नहीं है, प्रभु सब कुछ आपको दिलाएगा और आपके नाम की गौरव करके यही देश में प्रभु रखेगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அது கூட வேதனை வராது. क्योंकि प्रभु के आशीर्वाद के साथ में धन संपत्ति रहेगी, उसके साथ में कोई वेदना या दुख नहीं रहेगी। அதே அதிகாரம் 48 வசனத்துல வாசிக்கிறோம். और उसी अध्याय में 48वां वचन में हम पढ़ते हैं, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை சோத்தரித்தேன். फिर मैंने सिर झुकाकर यहोवा को दंडवत किया और अपने स्वामी अब्राहम के परमेश्वर यहोवा को धन्य कहा, क्योंकि उसने मुझे ठीक मार्ग से पहुंचाया कि मैं अपने स्वामी के पुत्र के लिए उसके कुटुंबी में पुत्री को ले जाऊं। ஹல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் வழி நடத்துறத பாருங்க. देखिए यहाँ पे प्रभु किस प्रकार इसे चलाता है। சரியா வழி நடத்துறார். प्रभु बराबर इसे चलाता है। எல்லா ஆசீர்வாதத்தையும் சரியான வழியில கொடுக்கிறார். सभी आशीर्वाद प्रभु इसे बराबर देता है। இது வழி தெரியாத பாதை. ये तो एक अनजान मार्ग है। ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியாது. अब्राहम के दास को कोई रास्ता या अता पता नहीं है, उसको அதனால पता नहीं। என் சகோதரனுடைய குடும்பத்துக்கு நேரா என்னை சரியாய் நேர் வழி நடத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. और इसीलिए वो धन्यवाद करता है कि मुझे ठीक मार्ग में उसने चलाया है, इसलिए धन्यवाद करके ஆண்டவர் நேரா வழி நடத்துறாரு. प्रभु इसे बराबर चलाता है। மனுஷன் கூட அப்படி நடத்த முடியாது. इंसान भी ऐसा चला नहीं सकता है। ஆண்டவர் நடத்தினா அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். अगर प्रभु हमें चलाता है तो उसमें अद्भुत और आश्चर्यकरम दिखता அப்ப है। ஆண்டவர் நம்ம நேர் வழியா நடத்தணும்னா நம்ம அவருக்கு நம்ம முழுசுமா ஒப்பு கொடுக்கணும். प्रभु हमें ठीक मार्ग में चलाना है तो हमें अपने आप को पूरी तरह से अर्पण करना அப்ப है। அவர் நேரா வழி நடத்துவார். तब प्रभु हमें बराबर सीधा चलाएगा, ஒண்ணும் குறை வராது. कोई भी चीजों की कमी घटी नहीं आएगी। ஆண்டவர் வழி நடத்தும் போது நமக்கு குறையே வராது. प्रभु हमें चलाते वक्त हमारे लिए कोई कमी घटी नहीं आएगी। 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 10 இருந்து நம்ம 15 வரை வாசிக்கிறோம். पहला राजाओं का पुस्तक 17वां अध्याय में 10वां वचन से लेके 15वां वचन तक हम पढ़ते हैं। அப்பொழுது அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பறை கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அந்த 15 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. और 17वां अध्याय में 10 से 15 तक आप घर पे पढ़कर देखिए। अंत वह वहां से चल दिया और सारबात को गया। नगर के फाटक के पास पहुंचकर उसने क्या देखा कि एक विधवा लकड़ी बीन रही थी। उसको बुलाकर उसने कहा, किसी पात्र में मेरे पीने को थोड़ा पानी ले आ। ஹல்லேலூயா हालेलुया। இவர் சாரிபாத்து ஊருக்கு ஆண்டவர் அனுப்புறாரு ஊழியக்காரனை.
और ये सारबत के गांव में प्रभु सेवक जी को बेचता है। ஒரு பெரிய தீர்க்கதரிசி இவர். ये तो बहुत बड़ा भविष्यद्वक्ता है। யாரை பார்த்து அனுப்புறாருன்னா ஒரு விதவையை பார்த்து அனுப்புறாரு. और ये किसके ओर बेचता है? एक विधवा के ओर बेचता है। அந்த விதவையிட்ட ஒரு கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லி. और उस विधवा को बुलाकर ये कहता है कि मेरे लिए थोड़ा पानी ले आ அவ करके। உடனே கீழ்ப்படிஞ்சு போகிறா. और वो तुरंत आज्ञा पालन करती है। இது நீங்க மிக முக்கியமான பாயிண்ட். ये बहुत ही मुख्य पॉइंट है। 11ஆம் வசனம் சொல்லுது. और 11वां वचन कहती है, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொஞ்சம் கொண்டு வா. जब वह लेने जा रही थी तो उसने उसे पुकार के कहा, अपने हाथ में एक टुकड़ा रोटी भी मेरे पास लेती आ। ஹல்லேலூயா. हालेलुया। அவ ஒரு நேரம் சாப்பிட்டு சாகன்னு விரவ பிறக்கிட்டு இருக்கா. वो तो एक समय का खाना खाकर मरने के लिए वो लकड़ी बीन रही थी। இப்போ ஆண்டவர் பரலோகத்துல இருந்து எல்லாரையும் பார்க்கறாரு பாருங்க. लेकिन अभी प्रभु स्वर्ग से सभी को देखता है। அந்த ஊர்ல பெரிய பெரிய பணக்காரங்க வீடெல்லாம் இருக்கு. और उस गांव में बहुत बड़े बड़े अमीर का घर भी है। ஆண்டவர் வழி நடத்துறத பாருங்க. लेकिन प्रभु का मार्गदर्शन देखिए। நாங்க ஊழியத்திலே இந்த அனுபவத்துல பாக்குறோம். हम सेवकाई में भी ये अनुभव को देखते हैं। நிறைய வேளை ரொம்ப இருக்கிறவங்க கிட்ட சீமான்ட்ட இருந்து பைசா வராது. ஏழை ஜனங்கள் இருக்கிறத அள்ளி கொடுப்பாங்க ஆண்டவருக்குன்னு. बहुत सारे समय में बहुत बड़े सीमान लोगों से पैसा नहीं बल्कि गरीब घर से आता है और वो बहुत ज्यादा देते हैं। ஒரு நேரம் சாப்பிட்டு இவ சாக போறா. लेकिन अभी तो एक समय का खाना खाकर ये मरने वाली थी। அதுலயும் எனக்கு ஒரு அப்பம் முதல்ல பண்ணி கொண்டு வான்னு ஊழியக்காரர் சொல்றாரு. और उसमें भी ये दास कहता है कि पहले मेरे लिए एक रोटी लेके आ करके। அதுக்கு அவ கீழ்ப்படிந்தா. और उसके बात को वो मान ली थी। ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஒரு நாளும் அப்பம் தண்ணியும் குறையவே குறையாது. आप प्रभु के दास के बात को मानेंगे तो आपके लिए कभी भी जिंदगी में पानी और रोटी की कमी नहीं होगी। கர்த்தர் அதை செய்கிறார். प्रभु इसे करता है। ஆண்டவர் அதை செய்கிறார். प्रभु इसे करता है। இப்ப எலியா ஒண்ணும் செய்யல. अभी एलिया ने कुछ नहीं किया है। எலியாவுடைய வார்த்தையை அவ கீழ்ப்படிஞ்சனால அவளுக்கு பஞ்சமே இல்லாம ஆக்கிட்டார் ஆண்டவர். एलिया के बात को उसने मान लिया था, इसीलिए अकाल के समय में उसके लिए अकाल नहीं था। எல்லாருக்கும் பஞ்சம் சாப்பாட்டுல தப்பி பிழைப்போம்னு நினைக்கிறாங்க. अभी सभी लोग ये सोच रहे कि क्या हम बच पाएंगे क्या करके। இவ அப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடவே இல்லை. அப்படி ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு செழிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் இவளுக்கு கொடுத்துட்டாரு. लेकिन ये तो ऐसा खाना भरपूर खाई थी कि तब तक तो ऐसा खाना कभी नहीं खाई थी। அப்போ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அதை செய்யும் போது நீங்கள் மாத்திரம் இல்ல, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். आप प्रभु के दास के बात को मानते वक्त केवल आप नहीं बल्कि आपका पीढ़ी भी आशीष पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு நீங்க ஒன்னு செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அதை மறந்து போக மாட்டாரு. आप प्रभु के लिए कुछ करोगे तो प्रभु उसे कदापि नहीं भूलेगा। ஊட்டி பெருக்கி தான் தருவாரு. प्रभु उसके लिए नाप डाप डाप के ही आपको देगा। எப்போ உங்களை தூக்கி உயர்த்தி வைக்கணும், உங்க பேரை பெருமைப்படுத்தணும் டைம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. कब आपको बड़े उन्नति स्थान में रखूं करके प्रभु उसका बाट जोता रहेगा। உலகம் மூலம் பசி பட்டினி பஞ்சமா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நாளும் பசி பட்டினி வராது. पूरा जगत गांव में अकाल और भूख रहेगा लेकिन आपके लिए कभी प्यास और भूख नहीं आएगी। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். प्रभु के बात को आप मानिए। யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். याकूब के बारे में हम पढ़ते हैं। அவனும் வழி தெரியாம தான் போயிட்டு இருக்கிறான். और वो भी अपना रास्ता अनजान होकर वो भटक रहा வழியில था ஆண்டவர் சந்திக்கிறார். और रास्ते में प्रभु उसे मिलता है அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. और उसे प्रतिज्ञा देता है சரியா லாபான் வீட்டுக்கு நடத்தி கொண்டு और போறாரு. बराबर लाबान के घर पे उसे ले जाता है சரியா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாரு. और प्रभु भी आपको ठीक मार्ग पे चलाएगा। நீங்க ஆண்டவர் கையில உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா आप ये प्रभु के हाथ में अपने आप को अर्पण करोगे அவர் உங்களை तो சரியா நடத்தி கொண்டு போவார். प्रभु आपको ठीक ठीक चलाएगा। நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய வராது. आपको कोई भी बात का डरने का जरूरत नहीं ஆண்டவரே है। உங்களை நடத்துவார். प्रभु स्वयं आपको चलाएगा। அவர் உங்களுக்கு முன்ன தூதன் அனுப்புவார். आपके सामने प्रभु स्वर्ग दूध भेजेगा। வண்டி எப்படி நம்ம திருப்பி கொண்டு போறோமோ அப்படி ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். जैसा हम गाड़ी को घुमा फिरा के ले जाते हैं उस प्रकार प्रभु आपको ले जाएगा। எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க கரெக்ட்டா கொண்டு போவார். जो जगह पे हमें जाना है वही जगह पे प्रभु हमें बराबर ले जाएगा। எப்படி நம்ம ஆசீர்வதிச்சு வைக்கணுமோ அப்படியே வைப்பார். और जैसे हमें आशीष करके रखना है उस प्रकार हमें आशीष करके रखेगा। அங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் அங்க நம்மளை பாதுகாப்பார். वहाँ पे कोई भी परिस्थिति क्यों ना आए वहाँ पे प्रभु हमें संभालेगा। ஒரு தீமையை நமக்கு அணுக மாட்டார். कोई भी बुराई हमारे बगल में आने नहीं देगा। எந்த கொள்ளை பஞ்சம் அழிவு நமக்கு வர விட மாட்டார். और कोई भी अकाल या फिर कोई भी महामारी हमारे पास आने नहीं देगा। யாக்கோபுக்கு சம்பளமா கொடுக்கப்பட்டதெல்லாம் பல மடங்காய் அது ஆசீர்வாதமா மாறினது. याकूब के लिए मजदूर के समान जो कुछ दिया गया है वो अनगिनत में बढ़ता गया है। உங்களுக்கும் எனக்கும் அவ்விதமா தான் செய்வார் ஆண்டவர். उस प्रकार ही प्रभु आपके लिए और मेरे लिए करेगा। இந்த 9வது மாசத்திலே इस 9वां महीने में அவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். उसके हाथ में हम अर्पण करने वाले हैं। ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. प्रभु ने कहा कि अद्भुत रीति से चलाऊंगा, குறைவில்லாம நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. कमी घटी के बिना चलाऊंगा करके कहा है। நேர் வழியா நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. और ठीक मार्ग में चलाऊंगा करके प्रभु ने कहा है। இந்த மூன்று விதமான வழிநடத்தலை நீங்க
பார்க்க போறீங்க. ये 3 प्रकार के मार्गदर्शन को आप देखने वाले हो। கடந்தது போல இருக்காது, வர நாட்கள் வித்தியாசமா இருக்கும். जैसा बीता हुआ दिन था उस प्रकार नहीं, बल्कि आने वाले दिन बहुत ही अलग रहेगा। கவலையை மறந்து கர்த்தரை பாருங்க. चिंता को भूलकर प्रभु को देखिए। தேவையை மறந்து தெய்வத்தை பாருங்க. अपने जरूरत को भूल के प्रभु को देखिए। வழியை மறந்து ஆய்க்கை செய்கிறவரை பாருங்க. रास्ता को भूलकर रास्ता को सफल करने वाले प्रभु को देखिए। தேவையை மறந்து தெய்வத்தை பாருங்க. जो हमारा जरूरत है उसे भूलकर जो जरूरत को पूरा करता है उसे देखिए। அதிசயமா உங்களை வழி நடத்துவார். प्रभु आपको अद्भुत रीति से चलाएगा। குறைவில்லாம உங்களை வழி நடத்துவார். कमी गड्डी के बिना आपको चलाएगा। சரியான இடத்துக்கு அவர் வழி நடத்தி உங்களை கொண்டு போவார். और ठीक जगह पे प्रभु आपको ठीक तरीके से मार्गदर्शन करेगा। சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா எல்லையிலும் உங்களை பாதுகாப்பார். जैसा प्रभु ने कहा उसी प्रकार आपको आशीष करेगा, हर एक सीमा में प्रभु आपको बचाएगा। அவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுப்போமா? हम उसके हाथ में अर्पण करेंगे क्या? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். हम आंखें बंद करके प्रार्थना करेंगे। எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमारे प्रेमी स्वर्गीय पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். इस आशीष पाए हुए दोपहर के समय के लिए धन्यवाद करते நீர் हैं। எங்களை அதிசயமாய் வழி நடத்துவேன்னு சொன்னீரப்பா. आपने हमसे कहा कि मैं अद्भुत रीति से तुझे चलाऊंगा, குறைவில்லாம வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர். कमी गड्डी के बिना तुझे चलाऊंगा நேர் வழியா நடத்தி கொண்டு போன்னு சொல்லியிருக்கிறீர். और ठीक मार्ग से तुझे मैं चलाऊंगा करके आपने कहा நீர் है। அப்படியே எங்களை வழி நடத்த உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आप उसी प्रकार हमें चलाने के लिए हम आपके हाथ में सौंपते हैं। 9 வரங்கள்னால் கனிகள்னால் எங்களை நிரப்புங்கப்பா. 9 वरदान और फलों से हमें भर दीजिए पिता। நாங்க காத்திருக்குது வாஞ்சித்து இருக்குது நிறைவேற்றி தாங்க. हम जो कार्य के लिए बाट जोड़े उसे आप पूरा करके दीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்தந்த வேளையில அவங்க காரியத்தை பொறுப்படுத்தி செய்யுங்கப்பா. हर एक बच्चों के जीवन में उनके लिए प्रभु जो कार्य सफल होना है अपने अपने समय पे प्रभु आप कीजिए। பிள்ளைகள் படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டப்பா. और बच्चों की पढ़ाई आशीष पाने दीजिए। வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல வேலையை கொடும். और उनका नौकरी भी आशीष पाने दीजिए और अच्छा नौकरी भी दीजिए। நல்ல சம்பளத்தை கொடுப்பா. और अच्छा पगार दीजिए। நல்ல பிசினஸ் ஆசீர்வதியப்பா. और उनके कारोबार को भी आप आशीष ஏற்ற कीजिए। வேளையில வாழ்க்கை துணை கிடைக்கட்டும்ப்பா. और सही समय में साथी मिलने दीजिए। ஆண்டவரே புத்திர பாக்கியத்தை கொடுங்கப்பா. प्रभु बच्चे का एक अच्छा वाक्य दीजिए। விடுதலை காத்திருக்கவங்களுக்கு சுகமான பிரசவத்தை கட்டளையிடுங்க. और जो छुटकारा के लिए इंतजार करते हैं उन्हें भी अच्छा डिलीवरी நோய் दीजिए। நொடியை குணமாக்கி சுகத்தை கொடுங்க. और बीमारियों और कमजोरी को ठीक करके प्रभु अच्छा बल दीजिए। கஷ்டம் கண்ணீர் கடன்களை மாற்றி மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்க ஆசீர்வதிங்க. आंसू व्याकुल और कर्ज को हटाकर प्रभु दूसरों को देने लायक आशीष कीजिए। பிறந்த நாள்ல பிரவேசிக்க பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வாழ்த்தி நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. और जन्मदिन में प्रवेश करने वाले बच्चों को आपके हाथ में सौंपकर हम आशीष करते हैं புது प्रभु। ஆண்டு நீர் நன்மையினால முடி சுட்டப்பா. नया साल को प्रभु आप भलाई से भर दीजिए। வாழ்க வாழ்க என வாழ்த்தின இயேசு சுவாமி அந்த பிள்ளைகளை வாழ வைப்பீராக. प्रभु कल्याण हो करके जो बधाई दिया हो प्रभु आप उन्हें आशीष कीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புது வழிகள் திறக்கப்படட்டும். हर एक बच्चों के जीवन में नया मार्ग खोलने दीजिए। அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்திரங்களுடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார்னு சொன்னபடி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடும். जैसे मनोरथों को और मन के युक्तियों को आप पूरा करते हैं उसी प्रकार हर एक को प्रभु आप आशीष कीजिए। சீக்கிரம் நாங்கள் கூடி ஆராதிக்க உதவி செய்யும். जल्दी से हम मिलकर आराधना करने हमें मदद कीजिए। கொரோனா வைரஸ் அழிந்து போகட்டும்ப்பா. कोरोना वायरस पूरी तरह से नाश होने दीजिए। பாதிக்கப்பட்ட ஜனங்களை காப்பாற்றுகிறார்கள். और जो भी इसका हानिकारक है प्रभु उन्हें भी चंगा कीजिए। உயிரிழப்பு வராதபடி பாதுகாத்து கொள்ளப்பா. और किसी का भी जान न जाए प्रभु सभी को बचाइए आप। இந்த கொரோனா வைரஸுடைய வேகம் தணிந்து போகட்டும்ப்பா. பரவாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. और ये कोरोना का जो भी स्पीड है वो रुकने दीजिए प्रभु। ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்துல ஒப்படைக்கிறோம். प्रभु आपके शुभ हाथ में देते हैं। சீக்கிரமா நாங்கள் கூடி ஆராய்ச்சி உடைய நாமத்தை மையப்படுத்த இந்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். जल्दी से प्रभु हम मिलकर आपकी आराधना करने आपने जो भलाई किया है उसके लिए धन्यवाद करने हमें मदद कीजिए। தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்துல ஒப்படைக்கிறோம். नम्र करके आपके हाथ में सौंपते हैं। நீர் எங்களுக்கு முன் செல்லும். आप हमारे आगे आगे जाइए। நீர் சொன்னபடி எங்களை சம்பூர்ணமாய் வழிநடத்தி ஆசீர்வதியும். जैसे आपने कहा है उसी प्रकार संपूर्ण आशीष देके हमें चलाइए। ஒரு நன்மையும் குறைபடாம நடத்தும் இந்த மாசத்துல कोई भी एक भी भलाई हमारे लिए कमी ना हो प्रभु ये महीने में। வாஞ்சிக்கிற காத்திருக்கிற அந்த காரியம் எல்லாம் அந்தந்த வேளையில சரியா நடத்தி எங்க காரியத்தை வாங்கிக்க பண்ணும். जो कार्य को हम चाहते हैं और इंतजार करते हैं उसे भी प्रभु आप सफल कीजिए। மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். हमारे लिए मगन उत्पन्न कीजिए திருப்தியை உண்டாக்கும். और एक तृप्तता कीजिए। ஆசீர்வாதத்தால் நிறைத்தரணும். आशीर्वाद से भर दीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे से पिता। ஆமென். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ்.
நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா என்னையும் கண்டீரையா எப்படி நான் நன்றி சொல்வேன் என்னையும் கண்டீரையா எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர் யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர் எல்லாமே பார்த்து கொள்வீர் எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்லாமே பார்த்து கொள்வீர் எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் पवित्र आत्मा का सहभागिता सुख शांति और चंगाई நம்மோடு हमारे साथ நம்முடைய சபை மக்களோடு हमारी कलीसिया वालों के साथ உலகெங்கும் உள்ள பரிசுத்தான்களோடு जगत में रहने वाले हर एक पवित्र व्यक्ति के साथ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருக பரியந்தம் கூட இருந்து வழிநடத்துவாராக प्रभु यीशु मसीह के आगमन तक साथ रह के चलावे ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி முழுமே பரிசுநாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் சகல உபகாரங்களை மறவாது ஆமென் ஆமென் हे मेरे मन के गवाह की धन्य है और जो कुछ मुझ में है उसके पवित्र नाम की धन्य है हे मेरे मन के गवाह की धन्य है और उसे किसी भी उपकार पर न भूलना आमेन आमेन हालेलुया 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 बोला यीशु मसीह की जय எல்லாருக்கும் சோதரம் सभी को स्तुति हो God bless you. प्रभु आपका आशीष हो।